கேரளா ஸ்டைலில் ஒரு பலாப்பழ அடை பார்க்கலாங்களா? ஒரு 5-6 பலாப்பழம் நல்லா பழுத்தது எடுத்துக்கிறேங்க. அதோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு பலாப்பழத்தையும் 3 ஏலக்காவும் முழுசாக சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுலாங்க. பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் திக்காகி வர அந்த டைமில் இந்த பலாப்பழ பேஸ்ட்டோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக வேணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு சிப்ஸ் கட்டரை வச்சு அதில் தேங்காயை நல்லா சிப்ஸ் மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காயை துருவியோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலை எடுத்து அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இது ரொம்ப தின்னாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது. ஒரு மீடியமான லெவலில் வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. அந்த டைமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக இது ஸ்டீம் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைலில் சூப்பராக ஒரு பலாப்பழ அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.